ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், விமன் கேரக்டர்ஸ் வந்து கண்ணீர் விட்டா அது பெரிய ஹைலைட்டான ஆக்டிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படியே கொஞ்சம் தான் பார்த்துருந்தா யாருக்கான கண்ணீர் வரும். அந்த மாத்திரத்தில் வந்து கிரேட் ஆக்டிங் கிடையவே கிடையாது. அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா உள்ள ஒரு துக்கம் இருக்குது. அந்த துக்கத்தை பார்த்து நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கேயோ ஒரு இடத்துல தொண்டை அடைக்கும், எங்கேயோ உங்களை அறியாமலே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நிஜ வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம உடனே அழமாட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஆனால் வெறும் அந்த டெக்னிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணல, அந்த கேரக்டருக்குள்ளே போகும்போது அந்த கேரக்டருக்கு தன்னுடைய நாலேஜ் கொடுக்குறான், அது ஹைலைட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த நாடகத்தில் முழுக்க நீங்கள் ஆர்டிஸ்ட் மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் அந்த மெத்தட் ஆக்டிங் கற்றுக்கும் பொழுது ஒரு கதாபாத்திரத்தோட குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிட்டு கதாபாத்திரமாகவே நீங்கள் போஷிக்கும் பொழுது இந்த ஆக்டரோட டேலண்ட்ஸ் அப்ளை பண்ணால் நல்ல பேர் வரும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு இப்போ தெரியுது. அதுதானே காரணம்.